உங்களோடு கூட பேசுவதற்கு என்னுடைய சிந்தையில் எனக்கு ஆவியானவர் காட்டி கொடுத்த ஒரு வேத பகுதி சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட நீங்கள் கவனிக்க அன்பாய் கேட்கிறேன். சகரியா 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை. இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதீங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாயும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகையாகவும் மாறிப்போகும். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் குறிப்பாக ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஆண்டவராகிய தேவனுடைய மகத்துவமான செயல்களை வெளிப்படுத்தி காட்டுகிறதையும் தேவ ஜனத்திற்கும் தேவ சபைக்கும் தேவன் செய்கிற நன்மையையும் குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த 8வது அதிகாரத்தில் ஏராளமான தீர்க்க தரிசனமான வார்த்தை சபைக்கு சொல்லப்பட்டாலும், இந்த கடைசி காலத்தில் சபை பெறப்போகிற முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. குறிப்பாக சகரியா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் ஒரு 4 விதமான உபவாச நாட்களை நினைப்பூட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதுமே நீங்க வேதத்தை படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனத்திற்கும் யூத ஜனத்திற்கும் தேவன் பிரமாணமாய் கொடுத்த சில கட்டளைகள் உண்டு. தோத்திரம். உபவாசத்தை குறித்து, பஸ்காவை குறித்து, பண்டிகைகளை குறித்து, பலிகளை குறித்து ஆண்டவர் ஏராளமான இடங்களில் பிரமாணமாகவே தேவ ஜனத்திற்கு அவன் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளை கட்டாயம் இஸ்ரவேல் ஜனங்கள் கைக்கொள்வதை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, அப்படி பிரமாணமாக கொடுத்த அந்த கட்டளைகளில் 2 முக்கியமான விஷயம். ஒன்று, பண்டிகைகளை ஆசரிப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இஸ்ரவேலனும் ஒவ்வொரு யூதனும் கட்டாயமாய் எருசலேமிற்கு வருடத்திற்கு 3 முறை அவன் பண்டிகை ஆசரிக்க போக வேண்டும். தோத்திரம். மற்ற எல்லா பண்டிகைகளுக்கும் போறானோ இல்லையோ, கட்டாயமாய் 3 பண்டிகைக்கு அவன் என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். தோத்திரம். ஆம் ஆம் ஆம். பஸ்கா பண்டிகைக்கு கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். அடுத்து கூடார பண்டிகைக்கு கட்டாயமாக போக வேண்டும். 3வது பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஆமென். அறுப்பின் பண்டிகை என்று சொல்வார்கள். அறுவடை பண்டிகை. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கும் கட்டாயமாக எருசலேமிற்கு போக வேண்டும். இந்த 3 பண்டிகைகளுக்கும் போய் ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் எருசலேமினுடைய ஆமென் நகரம் என்பது மலைகளால் சூழ்ந்த நகரம். சீயோன் பர்வதத்திற்கு அவர்கள் போகும் பொழுது ஆமென் அந்த இடத்தை நோக்கி அவர்கள் பயணிக்கும் பொழுது இந்த பண்டிகை நாட்களில் ஒரு பாடலை பாடிக்கொண்டே போவார்கள். அதுதான் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் சங்கீதம் 121வது சங்கீதத்தை நம்ம வேதத்திலே வாசிக்க முடியும். இன்னொரு இடத்துல நீங்க சங்கீதத்தில் எங்கெல்லாம் ஆரோகண சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த ஆரோகண சங்கீதங்களை பாடிக்கொண்டு சீயோனுக்கு போவார்கள். அந்த ஆரோகண சங்கீதம் என்பது தேவன் அவர்களுக்கு செய்த நன்மை, கர்த்தர் அவர்களுக்கு செய்த அற்புதம், ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த விடுதலை, இவைகளெல்லாம் நினைத்து கொண்டு பாடிக்கொண்டே போகிற அந்த பாடலுக்கு பெயர் தான் ஆரோகண சங்கீதம். இந்த ஆரோகண சங்கீதத்தை பாடிக்கொண்டு சீயோனுக்கு போவார்கள். எப்பொழுதெல்லாம் பண்டிகையை அவர்கள் ஆசரிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த பண்டிகை நாட்களில் இந்த ஆரோகண சங்கீதம் பாடுவது வழக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. இந்த பண்டிகையை ஆசரிப்பது பிரமாணம் என்பதை போலவே ஆமென் அவர்கள் இன்னொரு காரியத்தையும் தங்கள் வாழ்வில் பிரமாணமாக, கடமையாக, அதை கட்டாயமாக செய்து வந்தார்கள். அதுதான் உபவாச நாட்கள். எப்படி நாட்கள்?
உபவாச நாட்கள். தோத்திரம். ஆமா, சிலருக்கு இப்போ உபவாசம் என்பது எட்டிக்காய போல கசப்பா மாறி இருக்கு. சிலர்லாம் சொல்றாங்க உபவாசம் இப்போ என்னால போட முடியல, சரீரம் பலவீனமா இருக்கு, சரீரம் ஒத்துழைக்க மாட்டேங்குது, அப்படி பல காரணங்களை சொல்றாங்க. தோத்திரம். ஏன் உபவாசம் போடுகிறோம் என்பதை குறித்த காரணங்களும் அதற்கான அர்த்தங்களும் கட்டாயம் நமக்கு என்ன செய்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். சில நேரங்களில் சிலர் உபவாசம் போடும்போது திடீர்னு மனசுல தோணுச்சு, பிரதர் அதனால 21 நாள் உபவாசம் போடுறேன், ஆமா 40 நாள் உபவாசம் போடுறேன். ஆமா தோத்திரம். நீங்கள் உபவாசம் போடுவது தவறல்ல, ஆனால் அந்த உபவாசம் அர்த்தமுள்ள உபவாசமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. சரி, நான் இங்க உபவாசத்தை பத்தி பேச வரல, நல்லா கவனிக்கணும். இந்த உபவாச நாட்கள் குறிப்பாக ஒவ்வொரு யூதனும் ஒவ்வொரு இஸ்ரவேலனும் அந்த உபவாச நாட்களை கட்டாயப்படுத்துவார்கள். எந்தெந்த நாட்கள் அப்படின்னு கேட்டா பைபிள் சொல்லுது, 4வது மாதத்தின் உபவாசம், 5வது மாதத்தின் உபவாசம், 7வது மாதத்தின் உபவாசம், அடுத்து 10வது மாதத்தின் உபவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற நாட்களில் போடுகிற உபவாசத்தை விட இந்த 4 உபவாசங்களும் சற்று வித்தியாசமானது. ஏன் இந்த 4 உபவாசங்களும் சற்று வித்தியாசமானது என்று கேட்டால், இந்த 4 உபவாச நாட்களும் ஒவ்வொரு முறையும் யூதர்கள் போடும் பொழுது அவர்கள் வாழ்வில் அவர்கள் சிறையாக்கப்பட்டு போன காரியங்களை நினைத்து என்ன செய்வார்கள், உபவாசம் போடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எல்லா வசனங்களையும் காட்டி கொடுப்பதற்கு நேரம் இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள நான் முடிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. ஆமென். இந்த 4 உபவாச நாட்கள், 4வது மாத உபவாச நாட்கள், 5வது மாத உபவாச நாட்கள், 7வது மாத உபவாச நாட்கள், 10வது மாத உபவாச நாட்கள், இந்த 4-5 மாத உபவாச நாட்கள் சிதேக்கியா ராஜா பாபிலோன் தேசத்திற்கு சிறையாக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட அந்த நாட்கள், சிறையிருப்பின் நாட்கள், இல்லைன்னா பஞ்சத்தின் நாட்கள். தோத்திரம். பஞ்சம் என்பது சில நேரங்களில் தேசத்தில் சரியான மழை இல்லாத காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு அனுபவம் தான் பஞ்சம். ஆனால் இந்த உபவாச நாட்கள் 4வது மாதத்தில் அவர்கள் உபவாசத்தை கூறும்போது உண்டான பஞ்சம் என்பது அது தோத்திரம் பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய சிறையிருப்பினால் உண்டான பஞ்சம். தோத்திரம். இன்னைக்கும் கூட பிசாசினால் ஆவிக்குரிய பஞ்சம் தேசத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது, பெருகி கொண்டிருக்கிறது. வசன பஞ்சம், ஜெப பஞ்சம், ஆராதனை பஞ்சம். தோத்திரம். ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியான தேவ ஜனங்களை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்புகிற சத்திய உபதேசங்கள் போதிக்கப்படாத ஒரு கடினமான காலத்துக்குள் வந்துவிட்டோம். தோத்திரம். இன்றைக்கும் தேவ ஜனங்கள் விரும்புகிற வசனமும் விரும்புகிற பிரசங்கமும் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், ஆசீர்வாதத்தை குறித்ததும் அங்கே அதை உற்சாகப்படுத்தக்கூடியதும் பரவசப்படுத்தக்கூடியதும் தோத்திரம் வரப்போகிற பெரிய காரியங்களை, பெரிய ஆசீர்வாதங்களை பற்றி பேசக்கூடிய தீர்க்க தரிசனங்களை குறித்ததும் தான் இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு ஜனங்கள் விரும்புகிறார்கள். ஆகவே தான் நான் சொல்லுவேன், ஆவிக்குரிய பெந்தெகோஸ்தே திருச்சபைகளில் உபதேச பஞ்சம் பெருகிவிட்டது, வசன பஞ்சம் பெருகிவிட்டது, சத்திய பஞ்சம் பெருகிவிட்டது, ஆராதனை பஞ்சம் பெருகிவிட்டது. தோத்திரம். ஆகவே இவைகள் எல்லாம் இன்றைக்கு தானாக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், கட்டாயமாக நான் சொல்லுவேன் இவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டு ஜனங்களை அடிமைப்படுத்தும்படி பிசாசினால் தந்திரமாய் கொடுக்கப்பட்ட நூதன உபதேசங்கள். கவனிங்க. தோத்திரம். இந்த நூதன உபதேசங்கள் மூலம் ஜனங்கள் ஆவிக்குரிய பஞ்சத்திற்குள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் விசுவாசிக்கிறேன், வரப்போகிற இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட பஞ்சம் இருந்தாலும் வரப்போகிற நாட்களில் இந்த கடைசி காலத்தில் இந்த திருச்சபையில் இருக்கிற இந்த தேவ ஜனத்தை வைத்து, இங்கே இருக்கிற பரிசுத்தவான்களை வைத்து, தேவ ஊழியர்களை வைத்து தேவன் ஒரு பெரிய பெருமழையின் இறைச்சலை கொண்டு வர போகிறார். அந்த பெரிய பெருமழையின் இறைச்சலின் மூலம் உபதேச செழிப்பு உண்டாக போகிறது, சத்திய செழிப்பு உண்டாக போகிறது, ஆவிக்குரிய விடுதலையை தேவன் தரப்போகிறார். இருக்கிறீங்களா? நான் யாரை கொண்டு செய்ய போறார் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளை கொண்டு தான் செய்ய போறாரு. ஆமென். இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் எதற்காக அப்படின்னா, தோத்திரம், எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம தோய்ந்து போயிருக்கிறோமோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆவிக்குரிய நிலைமையில தள்ளாடி கொண்டிருக்கிறோமோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம விழுந்து போய் கிடக்கிறோமோ, அந்தந்த இடங்கள் எல்லாம் தேவன் மறுபடியும் நம்மை தம்முடைய தெய்வீகமான வல்லமையினால நிரப்பி, மறுபடியும் உயிர்ப்பித்து, மறுபடியும் பலப்படுத்தி, மறுபடியும் அபிஷேகித்து, மறுபடியும் தைரியப்படுத்தி, மறுபடியும் தட்டி கொடுத்து, மறுபடியும் தரிசனத்தை புதுப்பித்து, தேவ திட்டத்தில் தேவ தரிசனத்தின் களத்தில் நின்று செயல்பட வைப்பதற்கு தான் இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஞ்சத்தின் நாட்களிலும் சிறையிருப்பின் நாட்களிலும் சுற்றறிக்கப்பட்டதான அந்த அனுபவத்தின் நாட்களிலும் இழந்து போன பறிகொடுத்த நன்மைகளை நினைத்து இந்த உபவாச நாட்கள் அன்றைக்கு செய்யப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 4வது மாத உபவாசம், 5வது மாத உபவாசம், 7வது மாத உபவாசம், 10வது மாத உபவாசம், இந்த உபவாச நாட்களை குறித்து கர்த்தர் யூத ஜனத்துக்கு சொல்லுகிறார். இந்த உபவாசம் யூத வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் ஸ்தோத்திரம் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகையாகவும் மாறப்போகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
நான் இன்னைக்கு உங்களோட பேச போகிற காரியம் அதுதான். தோத்துறோம். 2024ஆம் ஆண்டு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பறிகொடுத்த சில ஆசீர்வாதங்கள் உண்டு, பறிகொடுத்த சில ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டு, பறிகொடுத்த சில தோத்துறோம் ஆவிக்குரிய தரிசனங்கள் உண்டு. உங்க வாழ்க்கையில சிறைப்படுத்தப்பட்ட சில நிலைகள், நீங்கள் தரிசனத்தில் நிற்க முடியாதபடி, ரட்சிப்பில் நிற்க முடியாதபடி, அபிஷேகத்தில் நிற்க முடியாதபடி, தேவனுடைய அழைப்பில் நிற்க முடியாதபடி தடுமாறி போன தோத்துறோம் பாபிலோனின் ஆவிகள் சிறைப்படுத்தி இருக்கலாம். பெலிஸ்திய வல்லமைகள் உங்களை அடிமைப்படுத்தி இருக்கலாம். அமலேக்கிய வல்லமைகள் உங்களை உங்கள் பாதையிலிருந்து உங்களை திசை திருப்பி இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், அவைகளை நினைத்து நீங்கள் புலம்பி, அவைகளுக்காக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது புலம்பி, ஆண்டவரை திரும்ப என்னை எழுப்பும், ஆண்டவரை திரும்ப என்னை பயன்படுத்தும், ஆண்டவரை திரும்ப என்னை உயிர்ப்பியும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த ஜெபங்கள், உபவாசித்த உபவாசங்கள், அழுத அழுகைகள் அனைத்தும் பரலோகத்தை அசைத்திருக்கிறபடினாலே இனி வரப்போகிற காலத்தில் அந்த உபவாச நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாட்களாய் மாறப்போகிறது. அது உங்களுக்கு சந்தோஷமான நாட்களாய் மாறப்போகிறது. அது உங்களுக்கு பண்டிகையின் நாட்களாய் மாறப்போகிறது. நல்ல கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இழந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். நீங்கள் இழந்த ஆவிக்குரிய வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். ஆண்டவரோடு உங்களுக்கு இருந்த உறவில் ஏற்பட்ட விரிசலை கர்த்தர் சரிப்படுத்தி மறுபடியும் உங்களோடு அவருக்கு இருக்கிற உறவை பலப்படுத்த போகிறார். உங்களை கொண்டு இந்த பட்டணத்தில், இந்த பகுதியில், உங்கள் குடும்பத்தில் உங்களை கொண்டு அவர் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தவைகளை ஆண்டவர் திரும்பவும் உங்கள் மூலமாக, உங்கள் கைகளாலே, உங்கள் பட்டணத்தில், உங்கள் சபையின் மூலம் செய்ய போகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, கவனிங்க. தோத்துறோம். இந்த மகிழ்ச்சியான நாட்களாக, உபவாச நாட்களை தோத்துறோம், மண்டாடின நாட்களை மகிழ்ச்சியின் நாட்களாக ஆண்டவர் மாற்ற போகிறார். அழுது புலம்பின நாட்களை ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆண்டவர் சந்தோஷமான நாட்களாக மாற்ற போகிறார். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்து ஆண்டவரை திரும்பவும் எடுத்து என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த நாட்களை ஆண்டவர் பண்டிகையின் காலங்களாக என்ன செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். திரும்ப ஆண்டவர் மகிழ்ச்சினால உங்களை இடை கட்ட போகிறார். திரும்ப ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு பெரிய சமாதானத்தினால் ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். உங்கள் முகத்தை மலர்ச்சியினால நிரப்ப போகிறார். உங்கள் உள்ளத்தை சந்தோஷத்தினால் நிரப்ப போகிறார். உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய பண்டிகை, ஒரு ஆரவாரத்தை, ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு சமூகத்தில் நின்று ஆராதித்து அவரை கொண்டாடுகிற ஒரு பண்டிகையான ஒரு காலமாக கர்த்தருடைய காலத்தை என்ன செய்ய போகிறார்? மாற்ற போகிறார். ஒரு அழிலே சொல்லுங்க பாப்போம். சரி, கவனிங்க, கவனிங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியத்தை, 3 விஷயங்களை பேசணும்னு என்னுடைய மனது சொல்லுகிறது. ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம், நேரம் எனக்கு குறைவா இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு முன்னால வைத்து இந்த உபவாச நாட்கள் மகிழ்ச்சியின் நாட்களாய் மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் உங்கள் மத்தியில சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் நான் ஜெபித்து கடந்து போக விரும்புகிறேன். கவனிங்க, ஆமென் ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாட்களை ஆண்டவர் சந்தோஷத்தின் நாட்களாக, மகிழ்ச்சியின் நாட்களாக, பண்டிகையின் காலங்களாக மாற்றுகிறார். இதை மாற்றுவதற்கு முன்னால 3 விஷயத்தை ஆண்டவர் யூத ஜனத்தை கடைபிடிக்கும்படி சொல்லுகிறார். நம்பர் 1, நீங்க பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா 16வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, அவனவன் பிறனோடே உண்மையை பேசுவோம். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு தேசத்துல, பட்டணத்துல, குடும்பத்துல ஆமென் ஸ்தோத்திரம் சக மனிதர்களிடத்துல, வியாபாரத்துல, சபையில, ஊழியத்துல, ஊழியக்காரிடத்துல இல்லாமல் போன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உண்மை. ஆங்கிலத்துல இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தோத்திரம். ஆமா, உண்மை. ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவர்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தேடி கொண்டிருக்கிறார். பேச்சில் உண்மை, நடக்கையில உண்மை, பார்வையில உண்மை. இன்னைக்கு அநேகருடைய பார்வை தோத்திரம் கலப்படம் நிறைந்த பார்வையாக இருக்கிறது. வாழ்க்கை கலப்படம் நிறைந்தது. தோத்திரம். ஆமா, ஆமா. இன்னைக்கு வேதத்தை பேசுறதை விட, வேதத்தை பேசுகிறவர்கள் வேதத்தின்படி வாழ்கிறதை விட வேஷதாரிகளா என்ன செய்து போனார்கள்? மாறி போனார்கள். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு முகமுடியோட தோத்திரம், வெளியில ஒரு முகம், உள்ள ஒரு முகம். தோத்திரம். வெளியில ஒரு முகம், உள்ள ஒரு முகம். வெளியில பார்க்கும்போது பரிசுத்தவானை போல, வெளியில பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கிறத போல, வெளியில பார்க்கும்போது எல்லாரையும் நேசிக்கிறத போல, வெளியில பார்க்கும்போது எல்லாருக்கும் கரம் கொடுத்து தூக்கி விடுறத போல. தோத்திரம். ஆனா உள்ளத்துக்குள்ள வேற ஒரு முகத்தோட, வேற ஒரு சுபாவத்தோட, வேற ஒரு நடக்கையோட, வேற ஒரு சிந்தையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, ஆமா, நீங்க சமூகத்துக்கு வரும்போது உண்மை உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். உண்மை உள்ளவர்கள். பைபிள்ல இதுக்கு முந்தின ஒரு அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அதே சகரியாவின் புத்தகத்துல ஆமென் ஸ்தோத்திரம் 7வது அதிகாரத்தை கொஞ்சம் திருப்புங்க. ஆமா, 7வது அதிகாரத்துல நீங்க 3வது வசனத்திலிருந்து எனக்காக ஒருத்தர் வாசிக்கலாம்.
மூன்றாவது வசனத்திலிருந்து 7வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து எனக்காக ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். நாங்கள் இத்தனை வருஷம் வரையில் செய்தது போல 5ஆம் மாதத்தில் அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ என்று சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில் இருக்கும் ஆசாரியரிடத்திலும் தீர்க்கதரிசியிடத்திலும் கேட்கவும் சரேசேரும் ரெகமெலேகும் அவனுடைய மனுஷர்களும் தேவனுடைய ஆலயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அப்பொழுது சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்க நல்லா கவனிங்க. சிறையிருப்பில் இருந்த இந்த 70 வருஷமா 5வது மாதத்திலையும் 7வது மாதத்திலையும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்று தானா உபவாசம் பண்ணினீர்கள்? நீங்கள் புசிக்கிற போதும் குடிக்கிற போதும் உங்களுக்கென்றல்லவோ புசிக்கிறீர்கள், உங்களுக்கென்றல்லவோ. உபவாசத்தில் கூட உண்மை இல்லாத காலம். சிறையிருப்பில் இருக்கிறாங்க, ஒடுக்கத்தில் இருக்கிறாங்க, பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா உபவாசம் பண்றாங்க. அந்த உபவாச நாட்கள் அத்தனையும் ஆமென் கடமைக்காக செய்யப்படுகிற உபவாசங்களாக, கட்டாயத்துக்காக செய்யப்படுகிற உபவாசங்களாக, அல்லது யாரோ ஒருவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக, அல்லது இது ஒரு பிரமாணமாக, இது ஒரு கலாச்சாரமாக, இது ஒரு 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 பாரம்பரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உபவாசம் பண்ணுகிறார்கள். உபவாசம் பண்ண வேண்டும் போது, உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாய் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வில்லாமல் போய் கடமைக்காக ஜெபிக்கிறார்கள். புசிப்பதும் குடிப்பதும் தங்களுக்கென்றும் தங்கள் ஆதாயத்துக்கென்றும். தோத்திரம். சில ஜெபம் பண்ண போகும்போது ஜெபம் பண்ற அந்த ஜெபத்துல கூட சுயநலம். தோத்திரம். ஆராதிக்கும் போது ஆராதனையில கூட ஜெபம், அந்த ஆராதனையில கூட சுயநலம். கர்த்தருக்காக கொடுக்கும் போது அந்த கொடுக்கறதுல கூட சுயநலம். கொடுக்கும்போது ஜெபம் பண்ணிட்டே கொடுப்பாங்க. ஆண்டவரே 1 கொடுத்தா 10 கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால ஆண்டவரே நாங்கள் உங்கள் சமூகத்தில் என்ன செய்கிறோம், இந்த 1 கொடுப்பதற்கு பலன் கொடுத்துருக்கிறீர், மறந்துடாதீங்க, 10 எப்படியாவது என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்க. தோத்துரும். அப்படி அல்ல. பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஊழியர் செய்யும் போது உண்மையாய் செய்ய வேண்டும், பிரசங்கிக்கும் போது உண்மையாய் பிரசங்கிக்க வேண்டும், ஆராதிக்கும் போது உண்மையாய் ஆராதிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய நாமத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது உண்மையாய். ஒரு அழியில சொல்லுங்க பாப்போம். அவ்வளவுதானா உங்க பலம்? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இதுல எது உண்மையான அல்லேலூயா? நம்மளால சத்தமா உண்மையா அல்லேலூயா என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஆனாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம். நம்மளால முழு பலத்தோட ஆண்டவரை ஆராதிக்க முடியும். தோத்திரம். ஆனா ஆராதிக்க மாட்டோம். ஆமா, ஆலயத்துக்கு நம்மளால எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா நிலைகளிலும் வர முடியும். ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம், வர மாட்டோம். சிலர் எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க, ஆத்திரம் வந்தா தான் தோத்திரம் வரும். நம்ம அக்கா அடிக்கடி சர்ச்சுக்கு வருது அப்படின்னா, எப்பயுமே வராத ஒரு ஆள் எப்பயுமே ஆலயத்தில் இருக்குது அப்படின்னா, உள்ள ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. தோத்திரம். குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, சரீரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, ஆமென், பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் உபவாசமா பண்ணுது, அதான் ஜபமா பண்ணுது. ஆலயத்தை விட்டு எங்கேயுமே என்ன செய்ய மாட்டேங்க, போக மாட்டேங்க. தோத்திரம். இப்போ ஆலயத்திலேயே கிடக்குது. இப்போ பாருங்க, இது 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 ஒரு காரியம் நிறைவேறின உடனேயும், நினைச்சது நடந்த உடனேயும், ஜபம் கேட்கப்பட்ட உடனேயும், ஆண்டவர் ஆராதிச்சு ஆண்டவர் அற்புதம் செஞ்ச உடனே, இந்த ஆண்டவர் இருக்காரு பாருங்க, பயங்கரமானவர். தோத்திரம். கொஞ்சம் அப்படி நம்ம அவர் பக்கம் வந்த உடனே அப்படியே முழுசா நம்மளை நம்பிடுவாரு. நம்பின உடனே அவ்வளவுதான், முழுசா நம்ம கையில் என்ன செஞ்சிருவாரு, கொடுத்துருவார். ஆனா நம்மள மாதிரி பயங்கரமான ஆள் உலகத்திலேயே என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்களே? நம்மள மாதிரி உலகத்திலே வேற ஆளு பயங்கரமான ஆளு இல்ல. அவரை ஏமாத்துறதுலையும், அவரை கலட்டி விடுறதுலையும், அவருக்கு அவரை விட மற்ற எல்லா விஷயத்திலையும் முக்கியத்துவம் கொடுக்கறதுல நம்மளை விட உலகத்துல யாருமே. நல்லா சொல்றீங்களே, நல்ல ஒரு அழியில சொல்லுங்க பாப்போம். கவனிக்கிறீங்களா ஐயா? இங்க ஆண்டு ரொம்ப அழகா சொல்றாரு, சிறையிருப்பில் இருக்கிற உபவாச நாட்களை நீ மனம் கூறுகிறாய், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாய், ஆண்டவருடைய சமூகத்தில் புசிக்காமல் குடிக்காமல் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற. ஆனால் எதை செய்தாலும் நீ எனக்கென்றாய் செய்தாய், உன்னுடைய சுய ஆதாயத்திற்காய், உன்னுடைய சொந்த தேவைக்காய். இப்படி ஜெபம் பண்ணினாலாவது ஆண்டவர் அற்புதம் செய்வாரா? இப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தாலாவது ஆண்டவர் அற்புதம் செய்வாரா? நான் சொல்றேன், அற்புதத்திற்காக அல்ல ஜெபம். ஜெபம் என் சுவாச காற்றாய் ஆண்டவரை ஆராதிப்பது என்னுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு நிலையினுடைய பகுதியாக என்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்கு கர்த்தர் நான் நினைத்து பார்க்க முடியாத அற்புதத்தை எனக்கு அவர்
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இதை செஞ்சா தான் ஆண்டவர் அதை செய்வார். இப்படி பண்ணினா தான் அப்படி செய்வார். 40 நாட்கள் உபவாசம் பண்ணினா தான் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். அவன் 21 நாள் உபவாசத்தை பண்ணினா தான் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். அப்ப என்னுடைய ஜெபம் கேட்கப்படுவதற்காக நான் உபவாசம் பண்ணுகிறேன். அப்படி அல்ல. என்னுடைய உபவாசம் என் நேச மணவாளனோடு எனக்கு இருக்கிற உறவை புதுப்பிக்கிறது. என்னுடைய ஜெப நாட்கள் அந்த பரம தகப்பனின் பாதத்தில் அமர்ந்து அவர் பிரசன்னத்தை அனுபவிக்க வைக்கிறது. இந்த வேத வாசிப்பு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இன்னும் என்னை ஆழமாய் நெருங்க வைக்கிறது. அவரோடு கூட நான் வைத்திருக்கிற உறவும் அவர் என் மீது வைத்திருக்கிற அன்பும் நான் அவர் மீது வைத்திருக்கிற அன்பின் அடையாளம் என்னை இன்னும் ஊழியத்தில் முன்னோக்கி போக நல்ல கையை வைத்து வராமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆதாயத்துக்காக அல்ல ஊழியம், தோத்திரம். உயர்வுக்காக அல்ல ஊழியம், பிரபலத்துக்காக அல்ல ஊழியம், தோத்திரம். அவன் சபை என்பதும் ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவம் என்பதும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதும் என்பதும் ஆண்டவருக்கு கொடுப்பதும் என்பதும் அவன் ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு பிரமாணத்தை கையில வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு கட்டளையை கையில வைத்துக்கொண்டு இதை செய்தால் கர்த்தர் எனக்கு அதை செய்வார் என்பதற்காக அல்ல. அவைகளை விட்டுவிட்டு ஆண்டவர் மீது உள்ள ஆழமான அன்பினாலும் ஆண்டவர் மீது உள்ள ஆழமான நம்பிக்கையினாலும் ஆண்டவர் மீது உள்ள ஆழமான உடன்படிக்கையினாலும் என் ஆண்டவருக்காக நான் எதையாக ஒன்றை செய்ய வேண்டும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, இந்த உபவாச நாட்கள் எனக்கானதாகவா இருக்கிறது? என் சமூகத்தில் நீ உண்மையாகவா வந்தாய்? இல்ல, இப்படி ஜெபம் பண்ணினாலாவது, இப்படி அழுதாலாவது, இப்படி புலம்பினாலாவது, இப்படி உபவாசித்தாலாவது ஆண்டவர் இந்த சிறையிருப்பிலிருந்து என்னை விடுவிப்பாரா? எப்பொழுது சிறையிருப்பிலிருந்து விடுதலை, எப்பொழுது ஸ்தோத்திரம் உன்னுடைய நெருக்கத்திலிருந்து மாற்றம், எப்பொழுது உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற மனம் திரும்புதல் உன் வாழ்வில் வருகிற அடுத்த நொடி நீ எதிர்பாராத அளவிலே தேவன் உனக்கான வாசலை இயற்கைக்கு பார்ப்பட்ட விதத்தில் திறப்பார். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க பண்ணாத தோத்திர உபவாசங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துகிற ஒப்பு கொடுத்தல்களால ஒரு பெரிய அசைவை என்ன செய்யும்? உண்டாக்கும். தோத்திரம். நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் தோத்திரம் எந்த அளவுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்றி உள்ள இருதயம் பெருகுகிறதோ அந்த அளவிற்கு தேவன் உங்களுக்காக அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். அவர் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் உயிரோட உங்களை வைத்திருக்கிறது. இன்றைக்கு உங்கள் தேவைகளை இன்றைக்கு வரைக்கும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிமிடம் வரைக்கும் உங்களை அவர் வழி நடத்துகிறது. நீங்கள் பண்ணின உபவாசத்தினாலோ, ஜெபத்தினாலோ, கொடுத்த காணிக்கையினாலோ, செய்த ஊழியத்தினாலோ அல்ல. அவர் உங்கள் மீது வைத்த அன்பினாலும், உங்கள் மீது வைத்த இரக்கத்தினாலும், உங்களுக்கு அவர் காட்டின வைராக்கியத்தினாலும், உங்களுக்கு அவர் பண்ணின அந்த உடன்படிக்கையினாலும் தான். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென் அல்லேலூயா. நல்லா கவனிங்க. முதலாவது ஆமென் ஸ்தோத்திரம் 7வது அதிகாரத்தில் சொல்றாரு, நீங்கள் எனக்கென்று தான் உபவாசம் பண்ணினீர்கள். அடுத்து 9வது வசனத்திலிருந்து கொஞ்சம் எனக்காக வாசிங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்திலே தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் கவனிக்க மனதில்லாமல் போனார்கள். தோத்திரம். இன்னைக்கு சத்தியத்தை கவனிக்க மனதில்லை, எச்சரிப்பின் வார்த்தைகளை கவனிக்க மனதில்லை, மனம் திரும்புதலின் செய்தியை கவனிக்க அதுக்கு மனதில்லை. அவங்களுடைய நிலை எப்படி மாறி போச்சு? தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். எத்தனை முறை கர்த்தர் பேசினார், எத்தனை முறை ஆண்டவர் உணர்த்தினார். தோத்திரம். உணர்வில்லாத அவர்கள் இருதயம் இருளடைந்தது. ரோமர் 1:21 வாசிக்கிறோம். ஆமென். உணர்வில்லாதவர்கள் இருதயம் இருளடைந்தது. ஆமென். இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து விலகி போன தேமாவை போல அவர்கள் தங்கள் முதுகையும் தங்கள் தோளையும் என்ன செய்து கொண்டார்கள்? கடினப்படுத்தி கொண்டார்கள். தோத்திரம். ஆமென். முரட்டுத்தனமாக மாறி போனது. என்ன உணர்த்தினாலும், என்ன காரியத்தை காமிச்சாலும், எந்த விஷயத்தை அடையாளமா காமிச்சாலும், நான் சொல்லுவேன், கர்த்தர் ஒரு காரியத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னால ஆமென் நீங்க உங்க லைஃப்ல மனம் திரும்புறதுக்கு ஒரு சிம்டம்ஸ் என்ன செய்வாரு? காமிப்பார். ஒரு சின்ன சிம்டம்ஸ் வரும். தோத்திரம். சின்ன அடையாளங்கள் வெளிப்படும். ஆமா, அப்படி அடையாளங்கள் வெளிப்படும் பொழுது, அப்படி காரியங்கள் வெளிப்படும் பொழுது உடனே உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்பி, ஆண்டவரே இந்த விஷயத்துல நான் இன்னும் சரியாகல, இந்த விஷயத்துல நான் இன்னும் மீறிட்டேன், இந்த விஷயத்துல நீங்க சொல்லும் போது கவனிக்காம போயிட்டேன், என்ன மன்னிச்சுக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நாம நம்மளை சரிப்படுத்திக் கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடிகளை கர்த்தர் விடுதலையாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார்.
கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் உபவாச நாட்களில் அழுது புலம்பின காலங்களை ஆண்டவர் சந்தோஷத்தின் நாட்களாக மாற்ற போகிறார். ஆண்டவர் ஒரு பெரிய களிப்பை உண்டாக்க போகிறார். அது ஒரு சமாதான நாட்களாக மாறப்போகிறது, பண்டிகை நாட்களாக மாறப்போகிறது. இழந்தவைகளை தேவன் திரும்ப தரப்போகிறார். அப்படி இழந்தவைகளை திரும்ப தருவதற்கு முன்பதாக ஏன் இழந்தோம் என்பதை என்ன செய்ய வேண்டும்? நினைத்து பார்க்க வேண்டும். எந்த இடத்துல வாய்ப்பை தவற விட்டோம், எந்த இடத்துல தருணத்தை தவற விட்டோம், எந்த இடத்துல சூழ்நிலைகளை தவற விட்டோம். பைபிள்ல சிம்சோனை குறித்து நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா, ஆமென் ஸ்தோத்திர, தேவ ஆவியை பெற்ற மனுஷன், தேவ அபிஷேகத்தை பெற்ற மனுஷன், ஸ்தோத்திரம், பிரதிஷ்டையோடு கூட இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். நல்லா கவனிங்க, பிரேதங்கள் அண்டையில போகக்கூடாது. ஆனால் பிரேதத்தினுடைய சிங்கத்தினுடைய அவனே சிங்கத்தை கொண்டுட்டு அந்த சிங்கத்தினுடைய ஆமென் செத்து போன அந்த சிங்கத்தினுடைய வாயில இருக்கிற தேனை எடுத்து சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து அம்மாட்ட கொடுக்குறான், அப்பாட்ட கொடுக்குறான். அதை வாங்கி அவங்களே என்ன செய்றாங்க? சாப்பிடுறாங்க. தோத்துறோம். ஆமா, பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகளின் புத்தகம் 15வது அதிகாரத்துல சிம்சோன் வேசியின் வீட்டுக்கு போனான். தெலிலாளின் மடியில படுத்து கிடந்தான். நல்லா கவனிக்கணும். அவனுடைய சரீரத்தில் பலவீனம் வருகிற அந்த பலவீனத்தை உண்டாக்குகிறதுக்கு முன்னால வரைக்கும் ஆண்டவர் சிம்சோனுக்கு நிறைய வாய்ப்புகளை என்ன செஞ்சாரு? கொடுத்தார். நிறைய வாய்ப்புகளை கொடுத்தார். ஒவ்வொரு முறையும் சில சிக்கல்களை மாட்டும் போது, சில பிரச்சனைகளை மாட்டும் போது எஸ்கேப் பண்ணி விடுறார், காப்பாற்றி விடுகிறார். இதிலிருந்து தப்பிச்சுக்க. தோத்திரம். ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் அவன் போய் சிக்கும் போது அவனை பலப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் மேல இறங்கி வந்தார். நல்லா கவனிக்கணும். தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்கி வருகிறார் அப்படின்னா, அவன் நம்மை பரவசப்படுத்துவதற்கு அல்ல, நம்மை பாதுகாப்பதற்கு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆக்கிரமிக்கிறார் அப்படின்னா, நம்ம போய் எந்த பிரச்சனையிலையும், எந்த பாவத்திலையும், எந்த அசுத்தத்திலையும் போய் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நம்மை காப்பாற்றுவதற்கு, அதிலிருந்து நம்ம எஸ்கேப் ஆகி வெளியே வர்றதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சிம்சோன் மேல ஆவியானவர் இறங்கின போது தோத்திரம், ஒரே ஒரு கழுதையினுடைய தாடை எலும்ப வச்சு ஆமென் ஸ்தோத்திரம் 1000 பெலிஸ்தியர்கள் என்ன செய்து போடுகிறான்? கொன்று போடுகிறான். கழுதையினுடைய பச்சை தாடை எழும்ப வச்சு 1000 பேரை கொன்று போடுகிறான். 300 நரிகள் பரிசுத்த ஆவியானவர் மேல இறங்கின போது 300 நரிகளை வாளோடு வாள் பிடித்து தீமூட்டி பெலிஸ்தீனுடைய வெள்ளாமையை கெடுத்து போடுகிறான். நல்லா கவனிங்க. இப்படி வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அந்த வாய்ப்பை எல்லாம் அள்ள தட்டின போது கடைசியில கூட அந்த 1000 பேரை கொன்னுட்டு தண்ணி இல்லாம தாகத்தோட பலவீனத்தோட சாக போகும்போது அந்த இடத்துல அந்த கற்பாறையிலிருந்து ஆண்டவர் தண்ணீரை ஊற்றி கொடுத்து, அந்த தண்ணீர் அவனுக்கு ஜீவனை திரும்ப கொடுத்தது, உயிர் திரும்ப வந்ததுன்னு பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. அந்த இடத்துல கூட பரிசுத்த ஆவியானவர் தண்ணீரை போல அவனை என்ன செய்தார்? பலப்படுத்தினார். நரிகளை பிடிப்பதற்கு பலப்படுத்தினார். ஸ்தோத்திர, கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பை உடைத்து அவைகளை வைத்து பெலிஸ்தியர்களை கொல்லுவதற்கு ஆண்டவர் அவனுக்கு பலத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். அவன் உயிர் அவனுக்கு திரும்ப வருவதற்கு தண்ணீரின் வடிவத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவனை பலப்படுத்தினார். கவனிங்க. இப்படி அவனுக்கு பலனை கொடுத்து வாய்ப்பை கொடுத்து அவனை காப்பாற்றினாலும் தோத்திர, கடைசியில பாருங்க, தெலிலானுடைய மடியில போய் படுத்து தன்னுடைய பலனை இழந்து கண்களை பிடுங்கப்பட்டவனாய், ஸ்தோத்திர, அவமானப்படுத்தப்பட்டவனாய், வேடிக்கை பொருளாய், ஒரு பப்பூனை போல அந்த பட்டணத்தில் இருக்கிற பெலிஸ்தியர்களுக்கு முன்னால ஒரு காட்சி பொருளாக நிறுத்தப்பட்டான். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த இழப்புகள், இந்த நஷ்டங்கள், இந்த ஸ்தோத்திர அவமானங்கள், இந்த பெரிய நஷ்டங்களுக்கூடாக நம்ம பயணிப்பதற்கு காரணம் என்ன? அந்த பாடுகளுக்குள்ள, அந்த அவமானங்களுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னால சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம எச்சரித்திருப்பார், சில அடையாளங்கள் ஆண்டவர் காமித்திருப்பார். சில நேரங்களில் அதிலிருந்து எஸ்கேப் ஆகி வருவதற்கு, இதுக்கு முன்னால ஏற்பட்ட பெரிய பெரிய நஷ்டங்களிலிருந்து தப்பித்து வருவதற்கு ஏராளமான வாய்ப்புகளை பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஆண்டவர் நமக்கு கொடுத்து, நம்மை பலப்படுத்தி, நம்மை பாதுகாத்து, அதிலிருந்து நம்மை தப்புவிக்க வைத்திருக்கிறார். ஆனால் அவைகள் வாய்ப்பாக கொடுக்கப்படும் போதெல்லாம் அதை அள்ளத்தட்டி அவைகளை ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்காம உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் பிசாசுக்கும் இடம் கொடுத்ததுனால வேடிக்கை பொருளாய் மாறி போனான். மிக அநேகருடைய வாழ்க்கை வேடிக்கை பொருளாய் மாறி போனது. ஸ்தோத்திரம். அபிஷேகம் வேடிக்கை பொருளாய் மாறி போனது. ஊழியம் வேடிக்கை பொருளாய் மாறி போனது. தரிசனம் வேடிக்கை பொருளாய் மாறி போனது. தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை அநேகருடைய பரிகாசத்திற்கும் கேலி பேச்சிற்கும் இழிவான வார்த்தைக்கும் காரணமாய் மாறி போனது. காரணம் என்ன? கர்த்தர் கொடுத்த வாய்ப்பை
அள்ள தட்டியது. தோத்துறோம். இன்னைக்கு நம்ம குடும்பத்தை பத்தி யாரோ ஒருவர் தப்பா பேசுறாங்களே, நம்ம பிள்ளைகளை பத்தி யாரோ ஒருவர் தப்பா பேசுறாங்களே, நம்முடைய பொருளாதாரத்தை பத்தி யாரோ ஒருவர் தப்பா பேசுறாங்களே, நமக்கு ஏற்பட்ட கடனை பத்தி தப்பா பேசுறாங்களே, ஏன் இந்த நிலைமை வந்தது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அதிலிருந்து உங்களை எஸ்கேப் பண்ணி விடுறதுக்கு, அதிலிருந்து உங்களை காப்பாற்றி விடுவதற்கு, உங்கள் குடும்பம் பிரிந்து போய் விடாதபடி, கணவன் மனைவி உறவு பிரிந்து போய் விடாதபடி, பிள்ளைகள் தரிகட்டி போய் விடாதபடிக்கு, அவன் பொருளாதாரத்தில் நீங்கள் நஷ்டப்பட்டு போய் விடாதபடிக்கு, உங்களை பாதுகாப்பதற்கு, உங்களை வழிநடத்துவதற்கு தேவனுடைய வார்த்தை சபையில் பல முறை உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் உங்களோட பேசி இருக்கிறார். சில கூட்டங்களில் உங்களோட பேசி இருக்கிறார். சில ஊழியக்காரர் மூலமா உங்களோட பேசி இருக்கிறார். சில நேரங்களில் சிலரை உணர்த்துவதற்கு, ஆமென் ஸ்தோத்திரம், சில அடையாளங்களை கூட ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? காண்பித்திருக்கிறார். பிலேயாமுக்கு உணர்த்துறதுக்கு கடைசி ஆண்டவர் ஆமென் கழுதையின் வாயை திறந்து என்ன செய்யறாரு? உணர்த்துறார். தோத்துரும். ஆனாலும் அந்த கழுதைக்கு தெரிஞ்சது இந்த கழுதைக்கு இருக்கிறீங்களா? நிறைய பேரு தங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உணர்த்தினா கூட அந்த உணர்வை அடைய முடியாதபடிக்கு இருதயம் மந்தமாக்கப்பட்டு போனது, செவிகள் மந்தமாக்கப்பட்டு போனது. தோத்துரும். சில சின்ன விஷயங்கள் நஷ்டங்களாக ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் என்ன செஞ்சிருப்பாரு? எச்சரிச்சிருப்பாரு. தொழில்ல சில நஷ்டங்கள் வருதா, வருமானத்தில் சில நஷ்டங்கள் வருதா, குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருதா, அந்த பிரச்சனையினுடைய ஆரம்ப காலத்திலேயே, கணவன் மனைவி தாம்பத்திய உறவுல ஆரம்ப பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே சபையில பலிபீடத்தில் பரிசுத்த ஆவியானவர் தேவ ஊழியர் மூலம் பேசி இருக்கிறார். அதை காது கொடுத்து என்ன செய்யறது இல்ல, கேட்கறது இல்ல. பிள்ளைகளுடைய நிலைமையை குறித்து கர்த்தர் சபையில் இருக்கும்போது என்ன செஞ்சிருக்கிறாரு? பேசி இருக்கிறார். உன் மகனை குறித்து ஜாக்கிரதையா இரு, உன் மகளை குறித்து ஜாக்கிரதையா இரு. பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். தோத்துரும். எப்ப பார்த்தாலும் எங்க பாஸ்டர் எங்க பிள்ளைகளை பத்தியே டார்கெட் பண்ணி பேசுறது அவருக்கு அதே பொழப்பா போச்சு. தோத்துரும். பிள்ளைகளை பத்தி பேசினா அம்மாமார்களுக்கு ஐயாமார்களுக்கு என்ன செய்ய முடிய மாட்டேங்க, பொறுத்துக்கிற முடிய மாட்டேங்க. தோத்துரும். பிள்ளைகளை சரியா வளர்த்துருங்க. ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூட்டிட்டு வாங்க. ஏற்ற வயதில் ஏற்ற வாலிப பருவம் வரும்போது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து, ஞானஸ்நான உடன்படிக்கையை சொல்லிக் கொடுத்து, வேத வசனத்தை சொல்லிக் கொடுத்து, வசன வாசிப்பை சொல்லிக் கொடுத்து, ஜெபத்தில் உட்கார வைக்கிறது, ஆராதனையில் உட்கார வைக்கிறத கட்டாயப்படுத்தி அந்த பிள்ளைங்களை எப்படியாவது ஆண்டோடைய வார்த்தையில் வளர வச்சிருங்கன்னு சொல்லி பெற்றோருக்கு ஊழியக்காரங்க ஆலோசனை கொடுத்தா பெற்றோருக்கு என்ன செய்யறது இல்லை, அது பிடிக்கிறது இல்லை. எங்க சபைக்கு வந்த ஒரு சகோதரனுக்கு நான் ஆலோசனை சொன்னேன். அந்த பிரதர் சொன்னார், பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டது 50 வயசுல தான். நான் ரட்சிக்கப்பட்டது 50 வயசுல. அவனும் 50 வயசு வரும்போது ரட்சிக்கப்பட்டுருவான். நான் சொன்னேன் அவருக்கு, தோத்துரும். உங்களுக்கு 50 வயசு ரட்சிப்பு அப்படின்னா உங்களுக்காக கர்த்தர் கொடுத்த கிருபையின் காலம் 50. அதுக்கு மேல நீங்க எஸ்கேப் ஆயிருந்தீங்கன்னா போட்டிருப்பாரு. தோத்துரும். கதையை முடிச்சு விட்டு இந்த உலகத்துல இல்லாத அளவுக்கு ஆள் இல்லாம போயிருப்பீங்க. ஆமா, உங்களுக்கு 50, உங்க மகனுக்கு எவ்வளவு காலம்னு என்ன செய்யாது, தெரியாது. தோத்துரும். நீங்க ரட்சிக்கப்பட்ட மாதிரியே உங்களை ஆண்டவர் தொட்ட மாதிரி அவனை தொடணுன்ற அவசியமே இல்லை. இப்பமே நான் சொல்றது காலத்திலேயே உங்க பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையை சொல்லி, நான் சொல்ற ஆலோசனையை கேட்டு வசனத்தின்படி வாழ உங்க குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினா தோத்துரும். நீங்க குடும்பம் எஸ்கேப் ஆயிருன்னு சொன்னேன். அவர் என் மேல கோவப்பட்டு, இந்த பாஸ்டருக்கு வேற பொழப்பே இல்லை, இதே தான் அவருக்கு வேலை, என் பிள்ளை மேல என் மகன் மேல என்னதான் அவருக்கு அவ்வளவு கோபமோ வைராக்கியமோ எரிச்சலோ தெரியல, அவன் நல்லா இருக்கிறது அவருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு அவர் மனசுல நினைச்சார். தோத்துரும். 6 மாசம் முடியல. ஆமா, ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்தார். அந்த மோட்டார் சைக்கிள் தான் அவனுக்கு எமே. தோத்துரும். அந்த மோட்டார் சைக்கிள் கொண்டு போய் எங்க சாக்கினமோ சாச்சு. ஒரு நாள் காலையில போன் பண்றாரு, ஆமா பாஸ்டர் என் மகனுக்காக ஜெபம் பண்ண வாங்க. எங்க இருக்கிறான்? முத்தூஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கிறான். ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா 2 காலும் ஆளுக்கு உயரத்துல 10 அடி உயரத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க, இப்படி தொங்க போட்டு இருக்கிறாங்க 2 காலும். தோத்துரும். டாக்டர் சொல்லிட்டாரு, இந்த 2 காலும் இப்போதைக்கு நடக்கவே முடியாது, இடுப்புக்கு கீழே வேலையே செய்யல. தோத்துரும். என்னென்னமோ ட்ரீட்மெண்ட், இன்னமும் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கிறாங்க. அதனாலதான் ஊழியக்காரங்க சில விஷயங்களை வசனத்தின் அடிப்படையில் ஆலோசனையா சொல்லும் போது என்ன செஞ்சு பண்ணணும், சத்தமா சொல்லுங்க, கேட்கணும். தோத்துரும். கேட்கணும். எப்போ பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வசனத்தை எடுத்தா, எந்த பிரசங்கத்தை எடுத்தாலும் என்னையே பார்த்து வசனத்தை எடுத்து குத்தி பேசுறாரு. இந்த பாஸ்டருக்கு இதே பொழப்பா போச்சு. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போனா என்னையே குத்துறாரு. என்கிட்ட எல்லாம் யாராவது வந்து இப்படி கேட்டா, தோத்துரும். குத்துதுன்னு தான் தெரியுதுல, மனம் திரும்பி தொலைஞ்சா தான் என்ன பேச மாட்டீரிய? ஒரு அழியில சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எங்க சபையில எல்லாம் நான் பிரசங்கம் பண்ணும்போது யாரையோ நினைச்சு பிரசங்கம் பண்ணுவேன். நான் சொல்ல மாட்டேன், உங்களை தான் நினைச்சு பிரசங்கம் பண்றேன். தோத்துரும். உங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு, உங்களை சரியாக்குறதுக்கு தான் வசனத்தை கர்த்தர் எங்க கையில கொடுத்து, அதுக்கான அபிஷேகத்தை கர்த்தர் எங்க கையில தலைமையில வச்சு உங்களை சீர்படுத்தி எப்படியாவது ஒரு கூட்டத்தை ஆத்மா ஆதாயம் செஞ்சு பரலோக ராஜ்யத்துல மத்திய ஆகாயத்துல மணவாளன் இயேசு வரும்போது அவரோட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை தான் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு,
கொடுத்திருக்கிறார். வசனம் கேட்கும் போது, சத்தியம் போதிக்கப்படும் போது, உபதேசம் சொல்லிக் கொடுக்கப்படும் போது, ஆமென், காது கொடுத்து என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். தோத்திரம். ஆமென். இங்க இவங்க செஞ்ச வேலை என்ன? வசனம் அழகா சொல்லுது பாருங்க, 7வது அதிகாரத்துல. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை திரும்ப வாசிங்க. அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தோத்திரம். பிரசங்கம் பண்ணும்போது, ஜெபத்தை பண்ணும்போது, ஆண்டவரை ஆராதிக்கும் போது, ஆமென், ஸ்தோத்திரம், பைபிள் படிக்கும்போது நம்ம ஆட்கள்லாம் குண்டக்க மண்டக்க வேலை செய்யும். பார்த்துருக்கிறீங்களா? தோத்திரம். ஜெபம் பண்ணும்போது பைபிள் படிக்கும்போது பாட்டு பாடும்போது ஜெபம் பண்ணும். உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்றேன், இருக்கிறீங்களா? தோத்திரம். ஆமா, நல்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருப்போம். அப்பதான் பைபிளுக்கு நடுவில் போனை வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நோண்டிக்கிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக் பார்க்கும், இன்ஸ்டாகிராம் பார்க்கும், வாட்ஸ்அப் பார்க்கும், ஸ்டேட்டஸ் பார்க்கும். தோத்திரம். ஆமா, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸை பார்க்குற பலருக்கு பைபிள்ல தோத்திரம் ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க நேரம் இல்லாம போனா நம்ம லைஃப்ல ஸ்டேட்டஸ் இல்லாம போயிடும். ஜாக்கிரதையா இருந்துக்கணும். தோத்திரம். ஆமா, நம்ம லைஃப் ஸ்டேட்டஸ் நல்லா உயரணும்னா பைபிள் ஸ்டேட்டஸ் படி நம்ம என்ன செய்ய வேண்டும்? சிலருக்கு இந்த மாதிரி சொன்னா பிடிக்காது. ஆமேன் வராது. சத்தமா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. அவ்வளவுதானா? எது உண்மையான அல்லேலூயா? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஐயா, ஆண்டோடைய வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது. அவர்கள் கவனிக்க மனதில்லாமல் போய் தங்கள் தோள்களை, தங்கள் முதுகை, ஆமென், ஸ்தோத்திரம், எப்படி மாத்தினாங்களாமா? ஆமென், முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆமென், ஏன் நாம் இழந்து போனோம்? ஏன் நாம் நஷ்டப்பட்டு போனோம்? ஏன் ஒரு மிகப்பெரிய ஆமென் சிறையிருப்புக்குள்ள, அடிமைத்தனத்துக்குள்ள போனோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மனதை கேட்க மனதில்லாமல், நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தினதினாலும், நம்முடைய முதுகை கடினப்படுத்தினதினாலும், நம்முடைய தோளை கடினப்படுத்தினதினாலும், நம்மை நாம் கடினப்படுத்தி கொண்டதினாலும் தான் நமக்கு நஷ்டம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, மறுபடியும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறேன். இந்த 2025ஆம் ஆண்டினுடைய முதல் கன்வென்ஷன்ல நீ ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுவாராக. என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. நீங்கள் அழுது புலம்பின, நீங்கள் கண்ணீர் வடித்த, நீங்கள் உபவாசித்த, நீங்கள் ஒடுக்கப்பட்ட எல்லா காலத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவித்து, உங்களை மகிழ்ச்சியினால் இடைக்கட்டி, உங்களை சந்தோஷத்தினால் நிரப்பி, உங்கள் நாட்களை மகிழ்ச்சியின் நாட்களாய், கொண்டாட்டத்தின் நாட்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இழந்தவைகள் திரும்ப வரப்போகிறது. ஆமென், அல்லேலூயா. மூன்றாவதாக இன்னொரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி உங்களோட சேர்ந்து நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 12வது வசனத்தை எனக்காக அப்படி வாசிங்க பார்க்கலாம். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலம் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. கூப்பிட்ட போது போனார்களோ, அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன். அதனால் அவர்கள் பின் வைத்து போன தேசம் போக்குவரத்து இல்லாமல் பாழாய் போயிற்று. கையை வைத்து ஒரு அழில சொல்லுங்க பாப்போம். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆண்டவர் எச்சரித்த சில விஷயங்களை அவங்க கேட்க கூடாதுன்னே என்ன செஞ்சிட்டாங்க? முடிவு பண்ணிட்டாங்க. சில நேரங்களில் தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு முன்னால, தேவனுடைய வார்த்தையின்படி சில ஆலோசனைகளை தேவ ஊழியத்தில் கேட்க வர்றதுக்கு முன்னால அநேக விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஏற்கனவே சில தீர்மானங்களை என்ன செஞ்சிருப்பாங்க? எடுத்திருப்பாங்க. தீர்மானம் பண்ணிட்டு தோத்துறோம், ஆமென், பெர்மிஷன் கேட்கறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம் அப்படின்னு வர்ற மாதிரி வருவாங்க. ஆனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஏற்கனவே தீர்மானம் எடுத்திருப்பாங்க, ஏற்கனவே டிசிஷன் எடுத்திருப்பாங்க. ஆமா, இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்க வரல, இன்ஃபர்மேஷன் சொல்ல வர்றாங்க. தோத்துறோம். கவனிக்கிறீங்களா? ஜெபத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, ஆண்டவர்கிட்ட ஆலோசனையை கேட்டு, ஆண்டவர் நீங்க என்ன சொல்றீங்க அதன்படி நாங்க நடக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம் அப்படின்ற மனநிலையோட வரல. இவர்கள் எப்படி தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் என்றால்,
தேவனுடைய வார்த்தை முந்தின தீர்க்கதரிசிகளின் மூலமாய் ஆவியானவருடைய துணையோடு கூட எச்சரிப்பாய் கொடுக்கப்படுகிறது. ஆனால் எச்சரிப்பாய் கொடுக்கப்படுறதுக்கு முன்னால இவர்கள் தங்கள் இருதயத்தை வைரமாக்கி கொண்டார்கள். என்ன அர்த்தம்? இவர்கள் ஏற்கனவே இப்படித்தான் இருக்க போறோம்னு என்ன செஞ்சிட்டாங்க? தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி தே ஆர் டிசைடட். ஏற்கனவே நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம். நம்ம என்ன செய்ய போறோம் தீர்மானம் பண்ணிட்டோம். பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டோம். வீடு கட்டுறதை குறித்து தீர்மானம் பண்ணிட்டோம். தோத்துறோம். ஆமென். சில பொருளாதார காரியங்களை கையாளுறதை குறித்து ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டோம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம் அப்படின்னு சும்மா வர்றது. தோத்துறோம். இதுதான் உண்மை இல்லாத நிலைமை. கவனிக்கிறீங்களா? இதுதான் உண்மை இல்லாத நிலைமை. உண்மையாய் ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? உண்மையாய் தேவ சமூகத்தில் வருகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? தோத்திரம். உண்மை என்றால் ஆமென், தீர்மானம் எடுப்பதற்கு முன்னால கர்த்தர் என்ன சொல்றாரோ அதற்கு தன்னை முழுவதுமாக என்ன செய்வார்கள்? அர்ப்பணிப்பது. கர்த்தர் சொல்ற வரைக்கும் காத்திருப்பது, ஆண்டவர் வழி நடத்துற வரைக்கும் காத்திருப்பது, தேவ சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும் காத்திருப்பது. அப்படியெல்லாம் காத்திருக்க முடியாது. நாங்கள் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணி விட்டோம், நாங்கள் ஒரு விஷயத்தை முடிவா குடும்பமா உட்கார்ந்து முடிவெடுத்துட்டோம், இனிமேல் இப்படித்தான், இதை போய் நாங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய போறோம்? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரை நம்ம வளையத்துக்கு கொண்டு வந்த அற்புதத்தை என்ன செய்ய முடியாது, நம்ம பார்க்க முடியாது. நம்மளை ஆண்டவர் தன்னுடைய வளையத்துக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? கொண்டு வர விரும்புகிறார். அவருடைய சித்தத்தின் மையத்துக்கு கொண்டு வர விரும்புகிறார். நம்முடைய குடும்பமா இருக்கட்டும், நம்முடைய பொருளாதாரமா இருக்கட்டும், நம்முடைய வேலையா இருக்கட்டும், நம்முடைய வருமானமா இருக்கட்டும், நம்ம செய்யற ஊழியமா இருக்கட்டும், தொத்துற இவைகள் எல்லாத்தையும் தேவன் தன்னுடைய வளையத்துக்குள்ள கொண்டு வர விரும்புகிறார். பைபிள்ல நீங்க படிச்சு பாருங்க. ஏறத்தாழ 430 வருட சிறையிருப்பு இஸ்ரவேல் ஜனத்திற்கு. என்னைக்கோ கர்த்தர் உங்களை விடுதலை செஞ்சிருக்கலாம், என்னைக்கோ அவங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கலாம், என்றைக்கோ அவங்க தோத்திர கானானின் ஆசீர்வாதத்தை பார்த்திருந்திருக்கலாம். ஆனால் ஏறத்தாழ 40 வருட வனாந்தர பயணம், யோர்தான் என்கிற அந்த கரையில நின்று கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையின்படி உள்ளங்கால்களை உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் உள்ளங்கால்களை அந்த யோர்தானின் தண்ணீர் ஆமென் கரை புரண்டு வரும்பொழுது வைக்கிறார்கள். கர்த்தர் யோர்தானை ரெண்டா பிளக்கிறார். யோர்தான்ல இருந்து அடுத்த கரைக்கு கரையேறாங்க. கரையேறி முடிச்ச பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தின் நிந்தை உன்மேல் இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன். அந்த ஆகையினால அந்த இடத்துக்கு என்ன பேரு? கில்கால் அப்படின்னு பேரு. நல்லா கவனிக்கணும். இந்த கில்கால் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, the God circle அப்படின்னு அர்த்தம், கர்த்தருடைய வளையம் என்று அர்த்தம். நல்லா கவனிக்கணும். 430 வருடமாய் சுமந்த அந்த நிந்தையை ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தின் மையமாகிய கில்கால் என்கிற எல்லைக்கு கொண்டு வருகிற வரை அவர்களை ஆண்டவர் பயிற்றுவித்தார், அவர்களை உருவாக்கினார், அவர்களை பக்குவப்படுத்தினார், அவர்களை எல்லா சூழ்நிலையின் ஊடாக கொண்டு போனார். எப்பொழுது இந்த பயணத்தில் இத்தனை பாடுகளையும் இத்தனை நெருக்கடிகளையும் இத்தனை வனாந்தரங்களையும் தாண்டி வந்து தேவ சித்தத்தின் மையத்தின் வளையத்திற்கு வந்தார்களோ, அப்ப சொல்றாரு, இனிமே உன் மேல எகிப்தின் நிந்தை இல்லை. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, 2025ஆம் ஆண்டு ஆமென், கர்த்தர் உங்களை அவருடைய வளையத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். உங்க குடும்பத்தை அவருடைய வளையத்துக்குள்ள கொண்டு வரணும்னு விரும்புகிறார். டியர் பாஸ்டர், ஆண்டவர் உங்க ஊழியத்தை அவருடைய வளையத்துக்குள்ள கொண்டு வரணும்னு விரும்புகிறார். இதுவரைக்கும் நான் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்க வாழ்க்கையில சுமந்து கொண்டிருந்ததான எல்லா நிந்தைகளையும் தேவன் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து, இனிமேல் அந்த நிந்தை உங்கள் தோளின் மேல், உங்கள் சிந்தையின் மேல், உங்கள் தலையின் மேல் இல்லாதபடி அவைகளை புரட்டி போட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த அற்புதத்தை கர்த்தர் நமக்கு செய்யணும் அப்படின்னா நமக்கு தேவை உண்மை. ஐயா, நம்முடைய ஜெபங்கள் உண்மை உள்ளதாக மாற வேண்டும், நம்முடைய ஆராதனைகள் உண்மை உள்ளதாக மாற வேண்டும், நம்முடைய தொழுகைகள் உண்மை உள்ளதாக மாற வேண்டும், நம்முடைய ஒவ்வொரு ஊழியமும் உண்மை உள்ளதாக மாற வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற நேரமும், ஆண்டவருக்காக கொடுக்கிற பணமும், ஆண்டவருக்காக உழைக்கிற உழைப்பும் ஆதாயம் இல்லாததாக உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவது ஆதாயத்திற்காக அல்ல. தோத்திரம். ஆண்டவரே, இவைகளை எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆமென். ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். இயேசுவை பின்பற்றினா என்ன கிடைக்கும்? நான் சொல்லுவேன், இயேசுவை பின்பற்றினால் சிலுவை தான் கிடைக்கும். இயேசுவை பின்பற்றினால் சிலுவை தான் கிடைக்கும். சிலுவம் பாரம் நிறைந்ததுதான். சிலுவை மற்றவர்கள் பார்வையிலே சாபம் நிறைந்ததுதான். சிலுவை மற்றவருடைய பார்வையிலே அடிமைத்தனத்திற்கான அடையாளம் தான். சிலுவை என்பது அவமானத்தின் சின்னம் தான். ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மனிதனுக்கு சிலுவை என்றைக்கு பரிசாய் கொடுக்கப்படுகிற அந்த சிலுவை சாபத்தின் அடையாளமாய் அல்ல, பரலோகத்திற்கான திறவுகோலாய் அது மாறுகிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் உங்களோட பேச விரும்புறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். உங்களுடைய உபவாசத்தின் நாட்கள், உங்கள் அழுகையின் நாட்கள், உங்கள் கண்ணீரின் நாட்கள், உங்கள் உபத்திரவத்தின் நாட்கள் எல்லாவற்றையும் தேவன் மகிழ்ச்சியின் நாட்களாக மாற்றப் போகிறார். சந்தோஷத்தின் நாட்களாக மாற்றப் போகிறார். பண்டிகையின் காலங்களாக அது என்ன செய்ய போகிறது? மாறப்போகிறது. இது எல்லாத்தையும் ஆண்டவர் மாத்துறதுக்கு முன்னால இந்த வருஷத்தினுடைய முதல்ல தோத்திரம் உங்களோட ஆண்டவர் பேசுற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க உண்மையா இருப்பீங்களா? எனக்கு நீங்க உண்மையா இருப்பீங்களா? குடும்பமாய் நீங்க எனக்கு உண்மையா இருப்பீங்களா? சபையா நீங்க எனக்கு உண்மையா இருப்பீங்களா? ஆராதனையில நீங்க எனக்கு உண்மையா இருப்பீங்களா? உபதேசத்துல எனக்கு நீங்க உண்மையா இருப்பீங்களா? சத்தியத்துல எனக்கு நீங்க உண்மையா இருப்பீங்களா? சகோதர சிநேகத்துல எனக்கு நீங்க உண்மையா இருப்பீங்களா? பகையற்றவர்களாய், குரோதம் இல்லாதவர்களாய், கோபம் இல்லாதவர்களாய், வைராக்கியம் இல்லாதவர்களாய், உண்மையாய் தேவனை தேடுகிற விஷயத்துல, ஜெபத்திலே, ஆராதனையிலே உண்மை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களை உண்மை உள்ளவர்களாக மாற்றும், எங்களை உண்மை உள்ளவர்களாக மாற்றும். ஆண்டவரே, எங்களை உயர்வுகளுக்குரியவர்களாக மாற்றும்னு சொல்றதை விட, ஆண்டவரே எங்களை உன்னதமானவர்களுக்குரியவர்களாக மாற்றுங்கன்னு சொல்றதை விட, எங்களை உண்மை உள்ளவர்களாக மாற்றும். ஆண்டவரே, நாங்க உண்மையா உங்களுக்கு ஊழியம் செய்யணும், நாங்க உண்மையா உங்களுக்காக வாழணும், நாங்க உண்மையா உங்களை பின்பற்றணும், நாங்க உண்மையா உங்களை ஆராதிக்கணும், நாங்க உண்மையா உங்க சமூகத்தை தேடணும், நாங்க உண்மையா உமக்காக வாழணும். ஆண்டவரே, நீங்க எங்களை எச்சரிக்கும் போது ஆண்டவரே, எங்க முதுக நாங்க என்ன செய்யக்கூடாது? கடினப்படுத்தக்கூடாது. எங்கள் மனதை கடினப்படுத்தக்கூடாது. எங்கள் செவிகளை மந்தமாக்க கூடாது. ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து வைத்துக் கொண்டு, நாங்கள் ஒரு முடிவை எடுத்து வைத்துக் கொண்டு, நாங்கள் இப்படித்தான் இருக்க போகிறோம், எங்களை இப்படியெல்லாம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்வதை விட, ஆண்டவரே, நீர் காட்டுகிற பாதையில, நீர் வழி நடத்துகிற பாதையில, நீர் எங்களை கொண்டு போகிற திசையில, நீர் எங்களுக்கு அனுமதிக்கிற எல்லா அனுபவங்களுக்கூடாக நாங்கள் பயணிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதியும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற அர்ப்பணத்தில் உண்மை தேவை. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை பின்பற்றுவதில் உண்மை தேவை. அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பதில் உண்மை தேவை. ஆமென். அவர் சமூகத்தில் மன்றாடுவதில் உண்மை தேவை. அவருடைய சமூகத்தில் மனம் திரும்புவதில் உண்மை தேவை. அது மட்டுமல்ல, அவருக்காக வாழ்கிற வாழ்க்கையில் உண்மை தேவை. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அந்த உபவாசத்தின் நாட்கள், 4வது மாத உபவாசம், ஆமென், 5வது மாத உபவாசம், 7வது மாத உபவாசம், 10வது மாத உபவாசம், சிறையிருப்பினால் உண்டான உபவாச நாட்கள் அது. ஆமென். சுட்டரிக்கப்பட்டதினால் உண்டான உபவாச நாட்கள் அது. பறித்து கொண்டு போனதினால் உண்டான உபவாச நாட்கள் அது. இழந்து போனது நிமித்தம் உண்டான உபவாச நாட்கள் அது. தோத்திரம். இந்த உபவாச நாட்களிலே அவர்கள் உண்மையாய் மனம் திரும்பாமல், இந்த நஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் என்ன என்பதை உய்த்து ஆராய்ந்து, தங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்காமல், ஆதாயத்துக்காக, ஏதோ காரணமான விடுதலைக்காக, ஆமென், நிரந்தரமற்ற ஒரு சந்தோஷத்திற்காக, ஆமென், தங்கள் வாழ்விலே, ஆமென், புசித்து குடித்து தங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று விரும்பினவர்களுக்கு நடுவில் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தேவன் தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருந்திருப்பீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்து உங்களை மனதார ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் வாழ்வில் இருக்கிற சிறையிருப்பிலிருந்தெல்லாம் உங்களை விடுவித்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நம்ம ஜெபித்து அருமையான போதருடைய கையில நான் கொடுக்க போகிறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி 2 கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நாங்கள் உண்மையாயிருப்போம் ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவதிலே உண்மையாயிருப்போம் ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்வதிலே உண்மையாயிருப்போம் ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதிலே உண்மையாயிருப்போம் ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதிலே உண்மையாயிருப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே, 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 உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற அர்ப்பணத்தில், ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒப்பு கொடுத்தலிலே நாங்கள் உண்மையாயிருப்போம் ஆண்டவரே, உண்மையாயிருப்போம் ஆண்டவரே, உண்மையாயிருப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையா நுகந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கிறே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கிறே.
ரெண்டு கையை உயர்த்தி உண்மையா உங்க சத்தத்தை உயர்த்தி சுகந்த வாசனையா நுகர்ந்து